தாவீதுகிட்ட இந்த செய்தி போன மாத்திரத்தில் தாவி எங்கிருந்து சீக்கிரமா வர்றதை யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஓடி வர்றாரு. ஓடி வந்த மாத்திரத்தில் சாமுவேல் இருக்கிறாரு, சேர்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது 16 வந்து சாமுவேல் 16 நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு சாமுவேலோடு. பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்க வாழ்ந்தால் உங்க நன்மையை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க உயர்வை யாராலையும் தடை பண்ண முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கூறுகிறேன். யாராலையும் தடை பண்ண முடியாது. அவர் வர்றாரு, எல்லாருக்கும் மத்தியிலையும், தன்னுடைய பெற்றோர்களும் மத்தியிலையும் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.